அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவேல் பேசுகிறேன். அதாவது ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தேன். என்ன பதிவு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வயது நடப்பில் இருக்கும்போது நீங்க வீடு வாங்குனீங்க அல்லது வீடு கட்டுனீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய நண்பர்கள் குடுத்திருக்காங்க. அதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜாகீர் உசேன் 30 வயது நடக்கும்போது நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பொதுவா ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு சார். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஒரு வயதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் 10 வயதுல நடக்க போறதில்ல. 10 வயதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் 50 வயதுல நடக்க போறதே இல்ல. இல்லைங்களா? போனது போனதுதான். அதுபோல ஜோதிடத்திலும் நாம் 20 வயசு இளைஞர்ட்ட சொல்லக்கூடிய விஷயத்த 60 வயது நிறைந்த முதியவர்ட்ட சொல்ல முடியாது. ஏன்? ஏஜ் ஃபேக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துல ஏஜை வயதை வைத்துத்தான் பலன்கள் கூறவே வேண்டும். அதன் அடிப்படையில 30 வயதுல வீடு வாங்கியிருக்காங்க. இப்ப உதாரணமா ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு வீட்டுடைய பலன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு வீட்டு பலன். உதாரணமா மேஷ லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வயசு நடக்கும்போது மேஷ லக்னத்தை நம்ம எடுத்துக்கணும். 2வது வயசுக்கு ரிஷபத்தை எடுத்துக்கணும். 3வது வயசுக்கு மிதுனத்தை எடுத்துக்கணும். இது போல 12 வயது. இப்ப நம்ம சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா 12 வயது. ஒரு சுற்றுக்கு 12 வயது வருகிறது இல்லைங்களா? ஒரு சுற்றுக்கு 12 வயது வருகிறது. ஆக அதுபோல அவருக்கு 30 வயதுல வீடு வாங்கியிருக்காங்க. அப்ப 30 வயதுல வீடு வாங்கியிருக்காங்கன்னா 6ஆம் வீட்டு பலன் நடக்கும். நிச்சயமா 6ஆம் வீட்டு பலன் நடக்கும். 6ன்னா 2, 6, 10 புரியுதுங்களா? பொருளாதாரத்துக்கு உண்டான இடமே என்னங்க? 2, 6, 10 தானே. 2ஆம் இடம் முக்கியம், 6ஆம் இடம் முக்கியம், 10ஆம் இடம் முக்கியம். 2, 6, 10 அதற்கு உண்டான காலகட்டங்களில் அவர் வீடு வாங்கியிருக்கார். இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நமக்கு வேலை செய்கிறது. ஆளுமை செய்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா, சந்திரன் என்பது 12 வயசு வரைக்கும். புதன் என்பவர் 24 வயசு வரைக்கும். 12, 12 அப்படியே கூட்டிக்கங்க. சுக்கிரன் என்பவர் 36 வயசு வரைக்கும். ரைட்டுங்களா? செவ்வாய் என்பவர் 48 வயது வரைக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 48 வயதுக்குள்ள வீடு வாங்குறவங்களுக்கு தான் அதிகமா இருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? அதே போல அ இன்னொருத்தரு அவர் பேர் குடுக்கல. ஹிட் சாங்ன்னு குடுத்திருக்காரு. அவருடைய பேரு. 40 வயதுல அவருக்கு வீடு அமைஞ்சிருக்கு. அந்த 40 வயதுல 4ஆம் வீட்டு பலன் நடக்கும். இன்னொருத்தர் வெங்கடாச்சலம் 33 வயதுல வீடு வாங்கியிருக்காரு. மறுபடியும் 36 வயதுல வீடு கட்டியிருக்காரு. 33 வயதுல 9ஆம் வீட்டு பலன் நடக்கும். 36 வயதுல 12ஆம் வீட்டு பலன் நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த 48 வயதுக்குள்ள வீடு வாங்குறவங்க தான், வீடு கட்டுறவங்க தான் அதிகம். ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இருக்கிறன. ஆளுமை செய்கின்றன. அந்த கிரகம் ஆளுமை செய்யும்போது மட்டும் தான் அவர்களால் அதை செய்ய முடிகிறதுன்னு நான் சொல்றேன். ரொம்ப டீட்டெயிலா இத சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு நீங்க கிளாஸ் தான் படிக்கணும். சரிங்களா? வகுப்பு படிச்சா தான் அத பத்தி உங்களுக்கு புரியும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி.